ஓம் சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியை நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு தின்தகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா இருமுடி கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் 8/1/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் குரு பகவானை வழிபாடு செய்வது, ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற குபேர திசை வடக்கு திசை, அந்த வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து மஞ்சள் பூக்கள் பொன்னச்சி போன்ற மஞ்சள் பூக்களினாலே மாலை தொடுத்து சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா மங்களங்களையும் தரக்கூடியவர். நல்ல பார்வை குரு பார்த்தால் அதை போல வேறு சிறப்பு கிடையாதாம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு நல்ல பார்வை பார்த்தால் கோடி நன்மை தரக்கூடியது என்ற இந்த வியாழக்கிழமை நாம் இப்பொழுது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டிலே மாலை அணிந்த சுவாமிகள் மலை யாத்திரை நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் காட்டுப்பாதையிலே. இந்த காட்டுப்பாதை வழியாக இருமுடியை சுமந்து செல்வது. அந்த இருமுடியிலே ஒரு பக்கம் நெய் தேங்காய், நெய் நிறைத்த தேங்காய். இந்த தேங்காயினுடைய தத்துவமே தேங்காயின் வடிவம் 3 கண்களோடு கூடிய சிவனுடைய அம்சம். அதிலே நடுவிலே உள்ள துவாரம் நெற்றிக்கண்ணை திறந்து அதற்குள்ளே விஷ்ணுவனுடைய அம்சமாகிய நெய், அந்த நெய்யை ஊற்றப்படுகிறது. சிவ விஷ்ணு ஐக்கியம். சிவனுடைய உருவமாகிய தேங்காயிலே விஷ்ணுவனுடைய வடிவமாகிய விஷ்ணுவுக்கு பிரீதியான வெண்ணெயிலே செய்யப்பட்ட நெய் அங்கே ஊற்றி அணைக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனை வேண்டி பிரார்த்தனை செய்து அதற்குள்ளே எல்லோரும் குடும்பத்திலே உள்ளவர்களால் தங்கள் கைகளினாலே பச்சை அரிசி அங்கே போடப்படுவது, அத்தோடு சில்லறை காசுகள், நேர்த்திக்கடன்கள், காணிக்கைகள் எல்லாம் போட்டு செய்யப்படுகின்ற அந்த முதல் முடிச்சும் அடுத்த முடிச்சிலே தேவையான அவல், நெற்பொரி, கல்கண்டு, சர்க்கரை போன்ற பொருள்கள், அபிஷேக பொருள்கள் எல்லாம் 2 முடிச்சுகளாக தலையிலே சுமந்து செல்வது. இந்த 2 முடிச்சுகளை நாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது இந்த 2ம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்விலே செய்த பாவம் ஒரு முடிச்சு, புண்ணியம் ஒரு முடிச்சு. பாவ புண்ணியங்கள், நாம் செய்த பாவத்தையும் நாம் செய்த புண்ணியமும் 2 முடிச்சுகளாக தலையிலே சுமந்து கொண்டு போய் 18 படிகளிலே ஏறி ஐயப்பனிடத்திலே ஒப்படைக்கிறோம். அங்கே பாவத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான். அனுக்கிரகத்தோடு புண்ணியத்தை நமக்கு பிரசாதமாக அந்த நெய்யை மட்டும் தருவார்கள். இது ஒரு
தத்துவார்த்தம் நிறைந்த இந்த இருமுடி பூஜை வழிபாடுகள் அற்புதமானது, மனித வாழ்வில் சிறப்பை தரக்கூடியது. அங்கே அபிஷேகம் செய்யப்பட்ட நெய், இறைவனுடைய உடம்பிலிருந்து வழிகின்ற நெய்யை பிரசாதமாக நமக்கு மீண்டும் தருவார்கள். ஏனைய பொருளெல்லாம் அங்கே பாவங்களை அங்கே விட்டு போகின்ற பொழுது 2 முடிச்சோடு போவோம், வருகின்ற பொழுது 1 முடிச்சு. ஐயப்பனுடைய நெய் பிரசாதம் விபூதி பிரசாதத்தோடு மட்டும் வருகின்றதாகிய சிறப்போடு கூடிய தத்துவம் நிறைந்தது இந்த இருமுடி பூஜை வழிபாடுகள் சாஸ்தாவிடத்திலே, அங்கே தென்னிந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகிலே லக்ஷ்மி மகால் மண்டபத்திலே அதி உன்னதமாக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த இருமுடி பூஜை அவ்வாறு சிறப்பாக இருக்கும். அந்த இருமுடி பூஜை நடைபெறுகின்ற பொழுது அனைத்து சுவாமிகளும் அங்கே அமர்ந்து வஜனை பாடி நடைபெற்று அந்த இருமுடியை சுமந்து காடு வழியாக சென்று எருமேலியிலே பேட்டை துள்ளி இப்பொழுது பெரும்பாதை நடையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் நாளைய தினமும் நாம் இந்த யாத்திரை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.